ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களோட கரண்ட் எனர்ஜி, நெக்ஸ்ட்டு ஹெல்த், வெல்த், அதே போல் உங்களோட ஃப்யூச்சர் அண்ட் லவ் ரீடிங் 4 இதுவுமே இருக்க போகுது இந்த ரீடிங்கில். ஃபஸ்ட்டு கார்டு ரொம்ப அந்த பாசிட்டிவிட்டியான கார்டு வந்திருக்குங்க. த சன் கார்டு. ரொம்ப அந்த ஹாப்பினஸோடு இருக்கீங்க. அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டு அதோட எனர்ஜி தான் எனக்கு நல்லாவே ரிசீவ் ஆனது. இன்றைக்கி சண்டே வேறு, ரொம்ப அந்த பாசிட்டிவிட்டி எனர்ஜி. ஏன்னா சன் கார்டு தான் இன்றைக்கி வந்திருக்கு ஃபஸ்ட் கார்டு. லாஸ்ட் வீக்கும் அந்த சண்டே ப்ரிடிக்ஷன்ஸில் எனக்கு சன் கார்டு தான் வந்தது. இன்றைக்கும் வந்திருக்கு. ரொம்ப பாசிட்டிவிட்டியான கார்டு. அதே போல் உங்களோட ஹெல்த், ஜாப் ரிலேட்டடாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் அந்த குழந்தைத்தன்மை இருக்க வேண்டாம். ஆனால் ரொம்ப எமோஷ்னலி உள்ள ஒரு நபரும் கூட நீங்கள். இது ஒரு ஃபெமிலினாக இருக்கலாம், ஒரு மஸ்குலினாக கூட இருக்கலாம். ஒரு ஜென்ரல் ரீடிங் தாங்க. உங்களுக்கு யார் பார்க்குறீங்களோ அது உங்களுக்கான ரீடிங் தான் இது. ரொம்ப எமோஷ்னலி உள்ள நபரும் கூட. பட் உங்களோட ஹெல்த் வரும்போது ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் எடுக்கணும்னா எடுக்கோங்க. செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் ரொம்ப தேவைங்க. தனமாக இருக்க வேண்டாம், கேர்லெஸ்ஸாக. அதே போல் உங்களோட ஜாப் ரிலேட்டடாக இருந்தால் ஓகே, அது கோலை செட் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும் உங்களால். அது கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். எனக்கு அந்த ஒரு எனர்ஜி எனக்கு ஃபீல் ஆனது. ஆனால் நல்ல ஒரு வாட்டர் எலிமெண்ட் உள்ள கார்ட்ஸ் தான். ரொம்ப எமோஷ்னலி உள்ள ஒரு நபர். கிங் ஆஃப் கப்ஸ், அதுவும் சேம் அந்த எமோஷ்னலி தான் எனக்கு குறித்தது. ஓகே, அதே போல் அந்த பேலன்சிங் கார்டு. நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவலில் இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் இருக்குது, அந்த ரெண்டுமே அந்த பேலன்சிங்கோட நல்ல ஹாப்பியான உள்ள கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. அதுபோல் இந்த டைம் உங்களோட தாட்ஸ், அதாவது நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல உங்களோட அந்த வேர்ட்ஸை ஸ்ட்ராங்காக சொல்லணும். ஏன்னா அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களோட த்ரோட் சக்கரம் இந்த டைம் நல்லாவே ஒர்க் ஆகுது இந்த வீக்கில். நல்லா அது எனர்ஜி ரிசீவ் ஆகுது எனக்கு. வைக்க வேண்டிய, அதாவது நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல உங்களோட பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராங்காக உங்களோட பாயிண்ட்டை நீங்கள் சொல்லணும். அதே போல் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ட் பிரேக், அந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் கடந்திருக்கீங்க. மேபி அது 3 months, அந்த 3 weeks தான் எனக்கு ஃபீல் ஆனது. டேட் ஆஃப் பர்த் 3 கூட இருக்கலாம். அதே போல் உங்கள் அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸில் இருந்திருப்பீங்கள்ல, அந்த இது எண்டாகி 4 weeks அண்ட் 4 months அந்த 4 daysல உங்களோட பார்ட்னர்ஸ் கால் பண்ணுவாங்க. ஏன்னா இத்தனை நாள் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்யூனிகேஷனால தான் அந்த இதுவே ஹார்ட் பிரேக் ஆனது. பட் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நியூ பிகினிங். உங்களோட லவ் ரீடிங்கில் என்ன வந்திருக்குன்னா,